ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாரிசு சான்றிதழ், அதாவது லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ண போகிறது அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, நீங்களாகவே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறீங்க, அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் டவுட்ஸ் எதுனாலும் மறக்காம வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோ கலப்பலாம். ஓகே, சேவை ஹோம் பேஜுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு வரணும். லாகின் ஐடி பாஸ்வேர்ட் இன்னும் க்ரியேட் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். போய் லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிட்டு வந்துருங்க. க்ரியேட் பண்ணவங்க இதில் வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டுத்தையும் போட்டு லாகின் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகும். அது வந்து சர்வீசஸ் அப்படின்னு ஓப்பன் ஆகும். அதில் நம்ம வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு அதில் லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு தனி டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஹோம் பேஜுக்கு வந்ததும் இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதை நீங்களாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சர்டிஃபிகேட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. என்னென்ன வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெத் சர்டிஃபிகேட், யாராக இருந்தாங்களோ அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அவங்க அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இல்லைனா ஸ்மார்ட் கார்டு, அது மூணுத்தில் எது வேணால் இருக்கலாம். அதை நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். மூணாவது என்ன அப்படின்னா, பிறந்தவங்க எல்லாரோடையும் ஆதார் கார்டும் வேணும், ஸ்மார்ட் கார்டும் வேணும். அதே செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நார்மலாக எப்பவுமே எப்படி எடுப்போம், நம்ம கரெக்டாக அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிற இடத்துல செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி அதில் ஃபோட்டோ ஓட்டி சைன் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். இந்த 5 மட்டும் இருந்ததுன்னா நம்ம வந்து லீகல் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம். இது 5 வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட்டு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி மனுதாரரின் சத்திய பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து வக்கீல் கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க. அவங்க கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கனாலே அவங்க வந்து உங்களுக்கு டைப் பண்ணி அது வந்து உங்களோட டாக்குமெண்ட்டில் வெரிஃபை பண்ணுவாங்க. உங்கள் கூட பிறந்தவங்களுடைய அந்த ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி டெத் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப், அவங்க 2 பேரோட அட்ரஸ் ப்ரூஃபையும் எடுத்துகிட்டு போங்க. உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு 2மே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் இருக்க மாதிரியே ஃபுல் டீட்டெயில்ஸும் கரெக்டாக அடித்து நீங்கள் அந்த ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே இதில் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒன்று மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் தேடி ஓடி அலைஞ்சு அது வந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதை வந்து 1 நாள் 2 நாள் ஒரு நாள் தான் மேக்ஸிமம் நீங்கள் போனீங்க அப்படின்னாலே கூட இருந்து அடித்து கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஓகே, இப்போ நம்ம டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்றவங்கலாம் வந்து இதில் என்ன பண்ணணும், இப்போது ப்ரொசீட் கொடுக்க போகிறோம். ப்ரொசீட் கொடுத்தாச்சு. எவ்வளோ கட்ட போகிறதுக்கு 60 ரூபா. அதே தான் எல்லாத்துக்கும் என்ன கட்டுறோம், 60 ரூபா தான் கட்டுறோம். இப்போ இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஆல்ரெடி வேறு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் ஒப்புதல் சீட்டில் கேன் நம்பர்னு இருக்கும். நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் கேன் பண்ணாமல் அப்ளிகேன் கேன் நம்பர் அங்கே போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்துடும். உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், என்ன நேம் எல்லாமே வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கீழே வந்து ஆதார் நம்பர் காட்டும். அங்கே வந்து ஆதார் நம்பர் போட்டு அப்புறம் மொபைல் ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். டேட் ஆஃப் பர்த் போட்டு மொபைல் நம்பர் ஓடிபி போனீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். இது ரெஜிஸ்டர் கேன், எங்கிட்ட கேன் நம்பர் இல்லை, ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கும் எப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் கேன் இதுக்கு அப்ளை பண்ணாதவங்க பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் கேனன்னு கொடுத்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி ரெஜிஸ்டர் கேன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேன் நம்பர் வந்துடும். அந்த கேன் நம்பரை வச்சு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ப்ரொசீட் கொடுத்துட்டோம். ரெஜிஸ்டர் கேன் பண்ணியாச்சு. கேன் நம்பர் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டாச்சு. அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ப்ரொசீட்னு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் அப்படின்ற கார்னரில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கேட்டகரி ஆஃப் அப்ளிகண்ட் யாருன்னு கேட்குறாங்க. அவங்களோட பையனோ, பொண்ணோ, ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ, அது யாரோ அவங்க கொடுத்துடணும். நீங்கள் கேனில் போட்டது எல்லாமே இதில் அது வந்துடும். தானாக வந்ததுக்கப்புறமா வந்து ஆதார் நம்பர் கேட்கும். உங்கள் ஆதார் நம்பரை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா இவங்க தான் வந்து அவங்களோட ஒரே ஒரு ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ, பையனோ, டாட்டரோ அப்படின்னு கேட்குறாங்க. அது மாதிரி இருந்ததுன்னா ஆமாம் இல்லை அதுன்ற மாதிரி நீங்கள் கொடுங்க. அட்ரஸ் வந்து கேனில் இருக்கிறது வந்து அப்படியே வந்துடும். இது வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதே பண்ணிவிடுங்க. இப்போ தான் மெயின் வந்து நம்ம வந்து பொறுமையாக ஒரு டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து சர்டிஃபிகேட்ஸில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். டிசீஸ்டு டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. டிசீஸ்டு டீட்டெயில்ஸ் அப்படின்னா யார் இறந்தாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். நேம் ஆஃப் டிசீஸ், யார் இறந்தாங்களோ கவிதா என் அப்படின்னு கொடுத்துட்றோம். வேறு பெண், ஃபீமேல் ஆர் மேல் கொடுக்குறோம். ஃபாதர், யார் அவங்களோட ஃபாதர், யார் அவங்களோட மதர், அவங்க வந்து லிவிங் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபாதர்னா அவங்க உயிரோடு தான் இருக்காங்களா இல்லை வந்து இறந்துட்டாங்களா அந்த மாதிரி அது கேட்கும். அலைவ் ஆர் டிசீஸ்டு, அலைவ்னா உயிரோடு இருக்காங்க, டிசீஸ் தான் இறந்துட்டாங்க அதுன்ற மாதிரி நீங்கள் கொடுக்கணும்.
பிளேஸ் ஆஃப் டெத் எங்கே வந்து அவங்க இறந்தாங்க அப்படின்ற மாதிரி ஊர், எந்த ஊரோ அந்த ஊர் டைப் பண்ணிக்கணும். அப்புறம் டேட் ஆஃப் டெத் சர்டிஃபிகேட்டில் அந்த டேட் இருக்கும், அதை மென்ஷன் பண்ணி போடுங்க. டெத் சர்டிஃபிகேட்டில் நம்பர் கொடுக்கணும். அட்ரஸ் ஆஃப் ரெசிடிங் அட் டைம் ஆஃப் டெத், அவங்க இறந்தப்போ எந்த அட்ரஸில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த அட்ரஸ்க்கான டீட்டெயில்ஸையும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இதுவும் மெயினானது தான், இதுவும் பொறுமையாக பார்த்து செய்யுங்க. லீகல் ஹயர்ஸ் ஆஃப் டிசீஸ், இறந்தவங்களோட லீகல் ஹயர்ஸ்லாம் யார், அதாவது வாரிசுதாரர்கள்லாம் யாருன்னு கேட்குறாங்க. whether there are any legally adopted heirs, யாராவது அடாப்டட் ஹயர்ஸ் யாராவது இருக்காங்களா, தத்தெடுத்த பிள்ளை அது மாதிரி யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நேம், இது வந்து லைனாக நம்ம அடிக்க வந்து நம்மளுக்கு ஒரு டேப் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கணும், அப்புறம் ஏஜ் கொடுக்கணும். இது இறந்தவங்களுக்கு இவங்க யார் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ ஒய்ஃப்க்கு பண்ணுறோம், ஒய்ஃப் இறந்துட்டாங்க, ஹஸ்பண்டுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட பேர் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து அவங்க பசங்களோட பேர் கொடுக்கணும். இப்போ ஹஸ்பண்ட் எடுத்துட்டாங்க, ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேர் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பசங்களோட லைனாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது கண்டினியூஸாக வயசு பெரியவங்கலேருந்து சின்னவங்க மாதிரி அந்த மாதிரி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு குழப்பாமல் ஈஸியாக வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து லைனாக கொடுத்துட்டே வந்து சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா யார் வந்து இதில் அப்ளிகண்ட், யாரோட நேமில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் எடுக்க போகிறீங்க அப்படின்றது தான் வந்து இந்த எந்த ரிலேஷனோ அந்த ரிலேஷன் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒய்ஃப்காக ஹஸ்பண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து ரிலேஷன் பெட்டிஷனராக போட்டாங்க. சப்மிட் கொடுத்துட்டு இப்போ தான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜுக்கு வரும். டாக்குமெண்ட் அப்ளை பண்ணுற பேஜுக்கு தான், அதை வந்து அட்ரஸ் ப்ரூஃப் என்னன்னு சொல்லியிருந்தோம், யார் டிசீஸ் அது இறந்தப்போ அவங்க வந்து எந்த அட்ரஸ் இருந்தாங்க, அந்த மாதிரி கரண்ட் அட்ரஸ்க்கான அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருந்தால அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அந்த ஆதார் கார்டையும் சரி ஓட்டர் ஐடியும் சரி ஒரே பிடிஎஃபாக இல்லைனா ஒரே ஜேபிஜி, அதாவது ஃபோட்டோவாக வந்து மேலே கீழே வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃபாக பண்ணலாம். அது எதுக்குள்ளே இருக்கணும்னா 200 KB இருக்கணும். அதனால் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் ஸ்கேனர் அது வந்து மெயினாக நான் மோஸ்ட்லி எதில் பண்ணுவேன் அப்படின்னா கிளியர் ஸ்கேனர் அப்படின்ற மொபைல் ஆப்பில் தான் பண்ணுவேன். நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் கிளியர் ஸ்கேனர்னு போட்டிங்க அப்படின்னாலே ஒரு ஸ்கேனர் மாதிரி இப்படி வச்சு ஓப்பன் ஆகி ஒரு ஸ்கேனர் இருக்கும். அந்த ஸ்கேனரில் போய் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஏன்னா இருக்கிறதுலே மோஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது தான். ஏன்னா அது வந்து ஈஸியாக எல்லாமே பண்ணலாம், அதுவும் கிளியராகவும் கிடைக்கும். ஒரு பிளரோ ஏதோ ஒன்று எதுவுமே இல்லாமல் வந்து கிளியராக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த ஆப் மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம். ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு அதை கேட்டால் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக ஒரு A4 ஷீட் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மேலே ஆதார் கார்டு வந்து ஸ்கேன் பண்ணது இந்த பக்கம் ஃப்ரண்ட்டு பேக்கு, அதே மாதிரி கீழே வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு, அதை ஒரே ஸ்கேனராக மாற்றி இது வந்து நீங்கள் அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வரும். நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன், சீக்கிரமே வந்துடும். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் தான் செக் பண்ணி இருக்க முடியும். நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் வந்து நான் நிறைய போடுறேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நான் வந்து எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணும்போது நிறைய மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதிலே தான் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம். அவங்களோட பசங்க அப்படின்னா அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா டிசி ஏதாவது கேட்குறாங்க. இதுலேயும் நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடி அப்படின்ற மாதிரி அது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் ஆஃப் தி டிசீஸ், அந்த டெத் சர்டிஃபிகேட் யார் இருந்தால் அவங்களோட டெத் சர்டிஃபிகேட், யார் இருந்தாங்களோ அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது அஞ்சுமே வந்து மேண்டேட்டரி தான். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த லிஸ்ட்டை விட இங்கே வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இருக்கிறதுலே மேண்டேட்டரி மட்டும் தான் இதில் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் இது எல்லாத்தையும் மட்டும் அஞ்சு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் அந்த கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதான் வந்து நம்ம சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். இப்போ அதில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றுனா வந்து அப்படியே அப்லோட் பண்ணிகிட்டே வந்துடலாம். நான் சொன்ன வக்கீல்கிட்ட போய் வாங்கிட்டு செல்ஃப் டிக்ளரேஷனை வந்து நீங்கள் இந்த பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் சில்ட்ரன் டிசி ஆஃப் சில்ட்ரன் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அது 5 இதுன்னா அந்த 5 வந்து நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னது பேமெண்ட் தான். அது வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுக்குறோம். அது யூபிஐஓ, அதில் வந்து யூபிஐன்னு காட்டும், QR கோடுன்னு காட்டும். அந்த யூபிஐக்குள்ளே போயிட்டு ஜிபே இல்லை பேடிஎம் எது நீங்கள் வச்சுருக்கீங்களோ எது வேணால் வச்சு நீங்கள் வந்து QR கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்படி நெட் பேங்க் வைக்கிறீங்கன்னா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலாம். இல்லை கிரெடிட் கார்டு இருக்குது, டெபிட் கார்டு இருக்குன்னா அதை நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் அது 60 rupees வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் ரெசிப்ட் வரும். இதான் வந்து ஒப்புதல் சர்டிஃபிகேட். ஒப்புதல் சர்டிஃபிகேட்டில் இந்த மாதிரி அந்த 60 ரூபா கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்துடும். வந்து இப்படி இருந்தாலும் நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா அழிஞ்சு தான் ஆகணும். அதனால் இது எல்லாத்தையும் இப்போ ஒப்புதல் சீட்டுக்கு எப்பயுமே எத்தனை எடுத்துக்க சொல்லுவேன்னா 3 தான் எடுத்துக்க சொல்லுவேன். எப்போனா 3 நமக்கு தேவை, மீதி 2 வந்து நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக கொடுத்தாகணும். அதில் ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா ஒப்புதல் சீட் ஃபஸ்ட்டு வச்சு இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்தீங்களோ அதை வந்து லைனாக வைங்க. மேலே வந்து டெத் சர்டிஃபிகேட் யாராக இருந்தாலும் அவங்களோட டெத் சர்டிஃபிகேட்டு, அப்படியே கீழே நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்ன அதில் வச்சிங்களோ அது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒப்புதல் சீட் வைக்கணும், அதுக்கு கீழே வந்து ஃபுல் டாக்குமெண்ட் வச்சு ஒரு டேப்லெட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. 2 எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து விஓ ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து
டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுவாங்க. அங்கே பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ ஆர்ஐ ஆஃபீஸ் போகணும்னு சொல்லுவாங்க. அது பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஆர்ஐ ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தாசில்தார் கிட்ட போவோம். அதுக்கப்புறம் தாசில்தார் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்ததை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. அது சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். அந்த சர்டிஃபிகேட்டை வந்து லிங்க் மூலியமாகவே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஈஸி தான். ஓகே, நம்ம லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிட்டோம். எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எது முடியுமோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் வினோ. டாடா.